கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு கர்த்தர் பாராட்டின மேலான கிருபையை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் விசேஷமாக சிலுவை பாடலின் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசின 7 வார்த்தைகளில் 3வது வார்த்தையை குறித்து சற்று நேரம் தியானிப்போம். முதல் வார்த்தையில் சத்துருக்களுக்கும் கொலையாளிகளுக்கும் மன்னிப்பை அருளினவர். 2ஆம் வார்த்தையில் மனஸ்தாபம் பொங்கிய கல்வனுக்கு பரதேசியின் வாழ்வை அருளினவர். 3ஆம் வார்த்தையில் சிலுவையின் அருகிலேயே இயேசுவை உயிராக கொண்டிருந்த சில அன்பர் குழு இருக்கிறது. அதில் அநேக ஸ்திரீகள் தான். பாக்கியவதியான பரிசுத்த தாயாரும் அன்பாயிருந்த சீசன் யோவானும் அங்கே இருக்கிறார்கள். பெற்ற அன்னையாரும் உற்ற அன்பரும் அவருக்கு உயிரில் ஒப்பற்ற செல்வமும் ஆயிற்று. இவ்விரு விலைமதி பெற்ற பொக்கிஷங்களையும் ஒருவருக்கொருவர் இறுதி தானமாக கையளித்தார். அன்னைக்கு அருமகவு, அன்பனுக்கு அதிக அன்னை. இதைத்தான் யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களை நாம் பார்க்கிறோம். எடுத்துக்கொள்வோர் வாசியுங்கள். யோவான் 19, 26, 27 வசனங்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாய் இருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாயை பார்த்து, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். தன்னுடைய சீசனை பார்த்து, அதோ உன் தாய் என்றார். ஆண்டவராகிய இயேசு செய்த உபதேசம் என்னவென்றால், ஒரு அரவணைப்பை செய்தார். நம்ம எல்லாரும் இங்கு ஆராதனைக்கு வருகிறோம், சபையாய் மாறுகிறோம், எல்லாரும் சேர்ந்து ஒரு சபையாய் இருக்கிறோம். சபை என்பது ஒரு குடும்பம். அப்ப அந்த குடும்பத்துல ஒரு தகப்பன் உண்டு, ஒரு தாய் உண்டு. தாய் தகப்பனிடத்தில் என்ன எதிர்பார்ப்பார்கள்? ஒரு அரவணைப்பை எதிர்பார்ப்பார்கள். ஒரு ஊழியக்காரராய், ஒரு ஆவிக்குரிய தகப்பனாய், தாயாய், குடும்பமாய் இருந்து என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒரு அரவணைப்பை வெளிப்படுத்த வேண்டும். பிள்ளை அழுது கொண்டே தான் இருக்கும். பிள்ளையை சில நேரத்தில் கவலை விட்டு மாற்ற முடியாது. அப்ப இந்த இடத்துல என்ன நடக்கிறது? தன் தாயை பிரிந்து செல்கிற வேளையிலே அவருடைய உபதேசம் என்னவென்று பாருங்க. சாதாரணமாக அவர் சொல்லல. தன் தாய், தன்னை பெற்ற தாய் இப்பொழுது தனிமையாக்கப்படக்கூடாது. தன்னுடைய தாய்க்கு ஒரு சரியான அரவணைப்பு அல்லது பாதுகாப்பு அல்லது பராமரிப்பு இந்த இடத்திலே கொடுக்க வேண்டும். என் தாய்க்கு ஒரு பராமரிப்பை கொடுக்க வேண்டும். அந்த பராமரிப்பு எப்படி இருக்க வேண்டும் என்றால், அவங்களுக்கு மகன் ஸ்தானத்தில் ஒருவர் இருக்க வேண்டும். அப்படி ஆண்டவராகிய இயேசு அங்கே சொன்னார், ஸ்திரீயே, அதோ ஒரு மகன் என்று. சீசனை பார்த்து அதோ ஒரு தாய் என்று சொல்லுகிறார். காரணம் என்ன? ஏன் அப்படி சொன்னார்? ஒருவேளை மரியாள் அந்த சிலுவையின் அடியே இருக்கிற பொழுது தன்னுடைய மகன் படுகிற பாடுகளையும் வேதனைகளிலிருந்து கண்ணீர் சிந்திருப்பாள். என் மகனுக்கு இப்படிப்பட்ட வேதனையா என்று அவனுடைய இதயத்திலே ஒரு ஈட்டியை வைத்து குத்துவது போல் இருந்திருக்கும். ஏனென்றால் அதைதான் சிமியோன் சொல்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தோடு வாசியுங்கள். உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றார். இங்கே சிலுவைக்கு முன்பாக மரியாள் இருக்கிற பொழுது அவள் இருதயம் ஏங்கி இருக்கலாம். சிலுவையை தொங்கி வேதனைப்படுகிற என் மகன் என்னை பார்த்து அம்மா என்று சொல்ல மாட்டாரா என்று ஒருவேளை ஏங்கி இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், ஸ்திரீயே,
கூட அம்மா உனக்கும் எனக்கும் என்ன என்று சொல்வதாக இல்லை, ஸ்திரீயே என்று அழைக்கிறார். இப்படி சொல்வதை எப்பேற்பட்ட கொடூரமானது என்றால், லூக்கா 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே அங்கே ஒரு லேகியோன் பிசாசு இயேசுவை பார்த்து இப்படி சொல்கிறது, இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன சம்பந்தமே இல்லை, உமக்கும் எனக்கு சம்பந்தமில்லை என்று சொல்வதாக, உறவை பிரித்து காட்டுவதாக அது காண்பிக்கிறது. இதே போலதான் இயேசுவும் மரியாதத்திலே சொல்லுகிறார், உனக்கும் எனக்கும் என்ன. ஏன் இப்படி ஆண்டவர் சொல்லுகிறார்? அவருக்கு உண்மையிலேயே பாசம் இல்லையா? தாயின் அன்பு இல்லதென்று அவர் உணரவில்லையா? ஏன் இப்படி சொன்னார்? காரணம் என்ன? அங்கேதான் ஆவிக்குரிய ரகசியம் அடங்கி இருக்கிறது. முதலாவது, அவர் பேசின அந்த வார்த்தையின் மூலம் தான் மட்டுமே மனித குலத்துக்கு ரட்சிப்பை கொண்டு வர முடியும், வேறு யாரும் கொண்டு வர முடியாது என்பதை விளக்கப்படுகிறார். நான் மாம்ச பிரகாரமாக உனக்கு மகனாக இருந்தாலும் ஆவிக்குரிய பிரகாரமாக உன்னை ரட்சிக்கிற ஒரு ரட்சகர் என்பதை விளக்கப்படுகிறார். ஆகவே தான் ஸ்திரீயே என்று அழைக்கிறார். ஸ்திரீயே என்று அழைத்ததுனால தன் தாயை விடவிட பண்ணுவதாக அல்ல, தன்னுடைய தாயை ரட்சகருக்கு நினைத்து மக்கள் போய்விடக்கூடாது என்றுதான் தனக்கும் தன் தாய்க்கும் ஒரு பிரிவை ஏற்படுத்தும்படியாக இப்படி பேசுகிறார். மரியாதைக்கு ஒரு ரட்சிப்பு தேவை, அந்த ரட்சிப்பை கொடுக்கக்கூடியவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே என்பதை அவள் அறிந்திருந்தாள். இரண்டாவதாக, ஏன் இயேசு இந்த வார்த்தையை பேசினார்? தன் தாய்க்கு ஏன் யோவானை மகனாக அறிமுகப்படுத்தினார்? இதன் ஆவிக்குரிய ரகசியம் என்னவென்றால், தன் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமை, தன் தாயை தனியே விடாமல் அவளுக்கு ஒரு ஐக்கியத்தை கர்த்தர் ஏற்படுத்தி கொண்டு செல்கிறார். ஒரு ஐக்கியம் வேண்டும் என்பதை உணர்ந்தவராய் தன் சீசரிடம் தன் தாயை ஏற்றுக்கொள்ளும்படியாக சொல்கிறார். இன்னைக்கு வாழ்க்கையில் பாருங்கள், அநேகர் தங்கள் பெற்றோரை மதிப்பதே இல்லை, அவர்களை தூசிக்கிறார்கள், என்னவெல்லாமோ செய்கிறார்கள், அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்வதில்லை. நாம் வேதத்திலே படிக்கிறோம், நீதிமொழி 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை விட வாசியுங்கள். தன் தகப்பனையும் தன் தாயையும் தூசிக்கிறவருடைய தெய்வம் கார் என்கில் அணைந்துவோம். அன்பானவர்களே, எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் அந்த தாயை மிகவும் கொடுமைப்படுத்தினார், வேதனைப்படுத்தினார். அந்த தாயை கண்ணீர் வடிக்க வைத்தார். அவருடைய மகன் சரியான சாப்பாடு கொடுக்க மாட்டான், எதை கேட்டாலும் அந்த தாயை அடித்து உதைப்பான். ஒரு நாள் இந்த தாய் இவருடைய கொடுமையை தாக்க முடியாமல் கண்ணீர் விட்டு மதித்து போனாள். கடைசியில் பாருங்கள், அவருடைய குடும்பம் மட்டுமில்லாமல் சின்னாபின்னம் ஆகி போனது. அவருடைய குடும்பம் இருந்த இடம் தெரியாமல் மிகவும் ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைக்கு சென்றது. காரணம், தன்னுடைய தாய்க்கு அவன் கொடுக்க வேண்டிய அந்த சரியான இடத்தை கொடுக்காதனால. ஆகவே தான் இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். தன் தாய்க்கு ஒரு ஐக்கியம் தேவை, அவளை தனியே விடக்கூடாது என்று சொல்கிறார். தன்னுடைய சீசனை தன் தாய்க்கு மகனை போல கொடுக்கிறார். காரணம் என்ன? இது ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில் நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம். ரட்சிக்கப்பட்ட பிறகு நமக்கு ஐக்கியம் தேவை. இதை போலதான் இங்கே மரியாதைக்கு ஒரு ரட்சிப்பு தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருந்தார். அந்த ரட்சிப்பு எப்படி கிடைக்கும்? அந்த ஆவிக்குரிய ஐக்கியத்துக்குள் இருக்கும் போதுதான் கிடைக்கும் என்பதை அறிந்தவராய் தன்னுடைய தாயின் ஆவிக்குரிய தேவையை அறிந்து மரியாதை தன் சீசனிடம் ஒப்புவித்தார். அப்படி யோவானிடம் தன் தாயை ஒப்புவித்தனால்தான் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் போது, மேல் வீட்டில் அவர்கள் கூடியிருந்த பொழுது அங்கே இயேசுவின் தாயும் கூட அவர்களோடு கூடியிருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். எப்பொழுது பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டாரோ, பெந்தெகோஸ்தே நாளில் ஊற்றப்பட்ட நாளிலே மரியாதை பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷைகளை பேசினார்கள். அவர்களும் ஊழியம் செய்தார்கள். இயேசு கொடுத்த அந்த ரட்சிப்பை பெற்று அபிஷேகத்தை பெற்று கர்த்தருக்காக வைராக்கியமுள்ள சாட்சியாக அவர்கள் வாழ்ந்திருப்பார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே தான் அந்த ரட்சிப்புக்கு ஒரு ஐக்கியம் தேவை. ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர தாய்க்கு ஒரு ஐக்கியம் தேவை என்பதை அறிந்துதான் தன் சீசரிடம் தன் தாயை ஒப்புக் கொடுத்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாயை பராமரிப்பதற்காக தன்னுடைய சீசரையே தன் தாய்க்கு மகனை போல கொடுத்து பராமரித்தார். நாமும் நம்முடைய தாய் தகப்பனை நாம் பராமரிக்க வேண்டும், அவருடைய அன்பை நேசிக்க வேண்டும். உதாரணமாக
நம்முடைய